நான் வந்து ஒரு 12 வயசு பையன ட்ரீட் பண்ணேன். கிட்டத்தட்ட 95 கிலோஸ். ஸோ அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவனுக்கு இந்த நான் சொன்ன மாரி அக்சஸிபிலிட்டி டூ ஃபுட் அப்படின்னும்போது, அவன் ஸ்கூலுக்கு போம்போதும் ஒரு ஸ்நாக்ஸு ப்ளஸ் சாப்பாடு, அதுக்கப்புறம் வந்த உடனே வந்து சமோசா, பானிபூரி, பரோட்டா இந்த மாரி மைதா, பேக்கரி சார்ந்த உணவுகள் எந்த குழந்தை வந்து அதிகமா சாப்பிடுதோ, அந்த குழந்தை கண்டிப்பா நான் இதுக்கு முன்னாடி நெறைய வீடியோஸ்ல ஷேர் பண்ணியிருக்கேன். இன்சுலின் வந்து அதிகமா செக்ரீட் ஆகும். அந்த இன்சுலின் வந்து அதனோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடுற அத்தனையும் ஸ்டோர் பண்ணுமே தவிர, அத பர்ன் பண்ண அலோவ் பண்ணாது. ஸோ, அப்போ நம்ம இந்த ஒபிசிட்டிக்கு முக்கியமான காரணமே ஹை கார்போஹைட்ரேட் டயட். கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமா எடுக்கிறோம். இன்சுலின் அதிகமா ஸ்டிமுலேட் ஆகுது. அதனால ஃபேட் வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ, நம்ம ஸ்டோர் ஆகுற ஃபேட் எல்லாமே கார்போஹைட்ரேட்ஸ் சுகர்லேருந்து அதாவது குளுக்கோஸ் தான் ஃபேட்டா கன்வெர்ட் ஆயி டெபாசிட் ஆகுமே தவிர, நம்ம நெறைய பேர் என்ன அப்டின்னா, ஃபேட் சாப்பிட்டா வெயிட் போட்டுரும் அப்டின்னு பயப்படுவோம். ஸோ, அது வந்து உண்ம கிடையாது. ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் குளுக்கோஸ் தான் ஃபேட்டா கன்வெர்ட் ஆயி நம்ம உடம்புல டெபாசிட் ஆகுது.